காவேரி கேட்ட கேள்விக்கு வந்து வெண்ணிலா வந்து வந்து அப்படி யோசிச்சுட்டு அப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காவேரி தொடர்ந்து வந்து வெண்ணிலாவை கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து வெண்ணிலா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அவங்க சித்தப்பா சொன்னார்ல அன்பரசு, போடும்போது வண்டியில் தான் வந்து இந்த மாதிரி நான் போய் இடிக்க சொன்னேன் அப்படி சொன்னார்ல, அது உண்மையே கிடையாது. உண்மையிலேயே வந்து அங்கே பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால தான் வண்டி ப்ராப்ளத்தால் தான் வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் வந்து எதுவுமே சொல்லலை. முக்கியமாக இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் விஜயோ உங்கள் சித்தப்பாவோ கிடையாது, அந்த டிரைவர் தான். அந்த டிரைவர் சரியாக பார்க்காதால் தான் வண்டி வந்து ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு. அதனால தான் போயிட்டு மோதி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்போது கண்டிப்பாக விஜய் வெளியே விட்டுருவாங்க, இந்த கேஸும் இல்லாமல் போயிடும். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த விஷயத்தெல்லாம், இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து நான் போலீஸ்கிட்ட சொல்லணும்னா நீ டைவர்ஸ் வாங்கினு விஜய் விட்டு பிரியணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ டைவர்ஸ் பண்ணுறதா தான் நான் சொல்கிறேன். இங்கே பார், நான் டைவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து சொல்லுவேன்னு என்ன நிச்சயம்? நீ ஒருவேளை பின் வாங்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஒருவேளை நீ டைவர்ஸ் பண்ணனா நான் என்ன பண்ண முடியும்? அப்போது 2 பேருமே விட்டு தரலன்னா வேலைக்கு அது யாரோ ஒரு விட்டு தரணும், அதை நீயே விட்டு கொடு அப்படின்றாங்க. நான் விட்டு தர தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ நானும் தயாராக இல்லை. அப்போ விடு, இந்த பேச்சே பேசுறதுக்கு பிரயோஜனமே கிடையாது, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னை கூட்டின்னு வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டல, நான் ஒன்றும் பண்ணலை. இப்போது அதான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் எல்லா உண்மையும் இன்றைக்கி வந்து சொல்லு போலீஸ்கிட்ட. அப்புறம் நான் டைவர்ஸ் கொடுக்குறத உனக்கு சத்தியம் பண்ணுறேன். ஆனால் நான் என்கிட்ட மட்டும் சத்தியம் வாங்கிட்டு நீ மட்டும் வந்து ஏமாற்றிட்டேன்னு என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அப்படியே முறைக்கிறாங்க. சரி பார்க்கலாம், எப்படியும் நீ என் வழிக்கு வந்து தான் ஆகணும். எப்படியும் விஜய் வந்து உள்ளே தான் இருக்க போகிறாரு. அப்போது நீ என் வழிக்கு வந்து நீயே வந்து என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த உண்மையை சொல்லுவ பாரு, நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படி சொல்கிறாங்க. பார்க்கலாம் அதிகன்றாங்க காவேரி. அடுத்து 2 பேரும் வந்து இறங்குறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. என்னம்மா நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட போயிட்டு கேட்குறாரு. உடனே காவேரி வந்து அப்படியே கண் லைட்டாக வந்து பண்ணுறாங்க, கண் சிமிட்டுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சந்தோஷப்படுறாரு நம்ம வந்து தாத்தா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன சொன்னா அவள், என்ன நடந்துச்சு, நீ ஏதாவது வந்து பண்ணிட்டியா, உள்ள ஒன்று ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, நான் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னே, அவளால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. அவள் என்கிட்ட எப்படியாவது என்னை படிய வைக்கணும்னு நினச்சா, ஆனால் நான் பண்ணிவேனா, அவளுக்கே நல்ல ஸ்கெட்ச் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னோடனே, பரவாயில்லையே வெண்ணிலா, இந்த அளவு நீ ஆளாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்காங்க. உடனே காவேரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே போலீஸ்கிட்ட வந்து, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்றாங்க. சொல்லுமா அப்படின்னோடனே, சார் இந்த வீடியோ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதில் வெண்ணிலா பேசியிருக்காங்க. எல்லாரும் கூப்பிடுங்க அப்படின்றாங்க. எல்லாரும் வராங்க. பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா வந்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அந்த டிரைவர் பண்ண வேலை தான். அவர் தான் வண்டியை சரியாக செக்அப் பண்ணல, வண்டி தான் அதுக்கு ரிப்பேர் ஆனதாக காரணம். திடீர்னு வந்து வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுதான் ப்ராப்ளம் தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வந்து வெளில சொன்ன எல்லா விஷயமும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி அடைகிறாரு. என்னம்மா இதெல்லாம், அப்போது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதா வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா, உன்னை இப்படி பண்ணிட்டியே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு, சே இப்படி சொதப்பிட்டாலே, சே இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் பசுபதி. அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் வந்து, இவ்வளோ நடந்திருக்கு, வேணும்னே வந்து விஜய் மேலே பழியை போட்டு எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, கூப்பிடியா அந்த ஆளை அப்படின்னோடனே அன்பரசு வராரு. அன்பரசு வந்து முடிச்சு நிற்கிற, என்னையா நீ தான் வந்து என்னமோ ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி டிரைவர்கிட்ட வந்து போய் வண்டியை முட்ட சொன்னேன்னு சொல்கிற, ஆக்சிடென்ட் பண்ணதே நீ தான், இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் என்கிட்ட சொன்னேன். இப்போது அந்த பொண்ணே சொல்லுது, பாதிக்கப்பட்ட பொண்ணே இதுதான் நடந்ததுன்னு சொல்லுது, இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே வந்து, ஐயோ இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு, சார் அது வந்து சார் நிறுத்தியா அப்படின்றாங்க. அப்போ காவேரி வந்து, சார் புரிஞ்சுதா சார், இப்போது வேணும்னே இவங்களாம் பழிய போட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.